அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். டியூஸ்டே ஆன நேத்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் நமக்கு வந்திருக்கு. எஸ்டர்டே நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் டாக்டர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் நம்ம எப்பயும் போல ஒரு மீட்டிங் நடத்திருந்தாரு. பேரண்ட்ஸோடையும் டீச்சர்ஸோடையும் லைவ் இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஸோ அந்த லைவ் இன்ட்ராக்ஷனில் நிறைய டீச்சர்ஸ் கூட அவங்க பேசினதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் எக்ஸாக்டாக நமக்கு பிப்ரவரி எண்ட்லேருந்து இல்லை மார்ச்சோட பிகினிங்கில் ஆரம்பிக்கும். அதுக்கான ப்ராக்டிகல்ஸ் ஜானோட எண்ட்லேருந்து பிப்ரவரி மந்தில் போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் டியூ டு திஸ் கோவிட் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் பிப்ரவரிக்கு அப்புறம் தான் ப்ராக்டிகல்ஸே ஆரம்பிக்கும். ஸோ டேட்ஸ் நாங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. டேட்ஸ் நாங்கள் கூடி சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நமக்கு அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் பிப்ரவரி மடிக்கும் கிடையாது. பிப்ரவரிக்கு அப்புறம் தான் நாங்கள் டெசிஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி மார்ச்லேயும் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மார்ச்சோட எண்டில் மேபி ஆரம்பிக்கலாம். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஆன்கோயிங் கோவிட் சுச்சுவேஷன். இதுக்கப்புறமா இப்போ வேற யூகே பிரிட்டன்லேருந்து வேற ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸ் நமக்கு மியூட்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட் நமக்கு கிரியேட் ஆச்சுன்னா இன்னும் நமக்கு ஃபர்தராக டிலே ஆகும். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எலெக்ஷன்ஸ் வரப்போது. அந்த எலெக்ஷன்ஸும் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ எல்லாமே சேர்த்து வச்சு சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸை இப்போதைக்கு பிப்ரவரிக்கு அப்புறமா தள்ளி வச்சிட்டாங்க. இது நம்ம நீட்டுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணும்னா கண்டிப்பாக நீட் மே மந்த் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக படுத்திடலாம். ஸோ இதுவே எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணுறப்ப அதையும் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு மந்த் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் மந்தில் நீட் நடக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ டோன்ட் வெரி கைஸ், உங்களோட ப்ரிப்பரேஷனை மே எண்டு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ராப்பராக பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனல் நான் போடுறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் டேட் நாங்கள் டிசைட் பண்ணல, கூடி சீக்கிரம் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ நீட் எக்ஸாமும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். ஜூன் மந்தில் நீட் வச்சு நம்ம எழுதுற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் 5 months ஸ்ட்ராட்டஜி நான் ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இன் யோர் ப்ரிப்பரேஷன். ஸோ இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப். இந்த வீடியோவில் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த 30% சிலபஸ் ரிடக்ஷன் போக மிச்சம் இருக்க 70% உங்களால் எவ்வளோ படிக்க முடியுதோ படிங்க. ப்ராக்டிகல்ஸ்லாம் பயப்படாதீங்க, எல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப வெறும் பேருக்கு தான் நடத்துவாங்க. தியரி எக்ஸாம்ஸில் ரொம்ப முக்கியம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கம்ப்ளீட் எஃபர்ட்ஸ் கொடுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனில் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ஸ் மட்டும் படிக்கிறவங்க நீட்டுக்கு நான் படிக்கலன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இதே நீங்கள் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சைட் பை சைட் கிளாஸ் 11க்கான போர்ஷன்ஸை கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக நீங்கள் 12th படிச்சுக்கிட்டு நிறைய 11th படிக்கிற மாதிரி இந்த 15 டேஸ்க்கு நீங்கள் பண்ணுங்கள். டிசம்பரோட இந்த 25க்கு அப்புறம் 25லேருந்து அதே சமயம் ஒரு ஜான்வரியோட பொங்கல் வர வரைக்கும் 11th கொஞ்சம் ஹை கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. பிகாஸ் நமக்கு போஸ்ட்போன் ஆகுதுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் 11th. 11th முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிறைய போர்ஷன்ஸ் கொடுத்துட்டு பொங்கலுக்கு அப்புறமா 12th நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய படிக்க ஆரம்பிச்சிடுங்க. தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஐ ஹோப் இட் ஹேட் ஹெல்ப் யூ. ஸோ இட்ஸ் சுதர்ஷன் சைனிங் ஆஃப் கைஸ். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஹெல்ப் யூ. ஸோ தேங்க்யூ ஆல். பை.